Om Namah Shivaya. Namah Shivaya. இன்னைக்கு நம்ம பார்க்கறது அதான் இந்த மணிப்பந்த வருமத்துக்கு கீழே இந்த கைகளில் ஏற்படக்கூடிய உணர்ச்சியற்ற தன்மைக்கு நாம் என்ன வர்ம புள்ளியை தூண்ட போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது பொதுவாக யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, அதிகமாக இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதிகமாக கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த கை மரத்து போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, அதிகமாக ட்ரைவிங் பண்ணுறோம், அவங்களுக்கும் இந்த கை மரத்து போயிடும். இது என்ன ஆகும் அப்படின்னா, படுத்திருக்கும்போது இந்த கையெல்லாம் அப்படியே உறைஞ்சி போயிடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, பக்கவாத பேஷண்ட், அவங்களுக்கும் இந்த கை இப்படி வரப்பாக அப்படியே உள்நோக்கி வளைஞ்சிரும். இதை நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கணும். பொதுவாகவே நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா, உடம்புல ரத்த ஓட்டம் சீராக ஓடினா மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் எதனால் சீர்கடும் அப்படின்னா, அதிக கேஸு, அதிக சூடு, அதிக கொழுப்பு, இதனால தான் நம்ம உடம்புடைய ரத்த ஓட்டம் சீர்கடும். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது மாதம் பிறந்து முதல் சனிக்கிழமை ஒரு முறை நம்ம கம்ப்ளீட்டாக வர்ம மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஓடக்கூடிய 72,000 நாடிகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நாம் சரியான அந்த இனிப்பு, காரம், கசப்பு, உப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இதெல்லாம் சரியான அலைவரிசையில் நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா பரபரப்பான வாழ்க்கை முறையில் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ நம்ம உணவை சரியாக எடுக்கலாம், உடம்புல ஏதோ ஒரு நரம்பு பாதிக்கப்பட தான் செய்யும். அதை சரி பண்ணுறதுக்கு மாதத்தில் ஒரு முறை உடல் முழுமையான வர்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சரி, இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து நம்ம மரத்து போகக்கூடிய கைகளை எப்படி குணப்படுத்துறது, அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கை எத்தனாவது பாவகம் அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும். கை அதாவது முதல் பாவகங்கிறது தலை மற்றும் மூளை, ரெண்டாம் பாவகம் முகம், மூன்றாம் பாவகம் கழுத்து மற்றும் தோள்பட்டை கைகள். அப்போ இந்த கை மூன்றாம் பாவகத்தோட உள்ளது. அப்போ இந்த மூன்றாம் பாவகத்தில் ஸ்பைனல் கார்டில் எந்த அலைன்மெண்ட் வருதுன்னு பார்க்கணும். ஸ்பைனல் கார்டில் செர்விக்கல் 1 அது எங்கே வரும்? சீருங்கொல்லியில் வரும். செர்விக்கல் 2, 3 இது எங்கே வரும்? நம்முடைய கண், மூக்கு, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது செர்விக்கல் 2, 3. செர்விக்கல் 4 இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய், நாக்கு, இந்த மாதிரி ஆர்கனை கட்டுப்படுத்துறது. செர்விக்கல் 5, செர்விக்கல் 6, செர்விக்கல் 7, செர்விக்கல் 8. அப்போ செர்விக்கல் 5, செர்விக்கல் 6, செர்விக்கல் 7, செர்விக்கல் 8, இந்த 4 அலைன்மெண்ட் தான் நம்முடைய தோள்பட்டையும் கையவும் கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ செர்விக்கல் 5 கண்டுபிடிக்கணும். அப்போ நம்முடைய சீருங்கொல்லியிலிருந்து 5வது விரட்கடை இங்கே வரும், 6 இங்கே வரும், 7 இங்கே வரும், 8 இங்கே வரும். அப்போ இந்த இடத்த முதல்ல நல்லா தூண்டணும். அதை எப்படி தூண்டுறது? அந்த எண்ணெய் எடுமா, முதல்ல நம்ம தைலத்தை போட்டு
பாருங்க, முதல்ல வலம் 1 2, இடம் 1 2, மறுபடியும் வலம் 1 2. இந்த மாதிரி இந்த cervical 5 6 7 8 இந்த புள்ளிகளை நல்லா தோண்டி விட்டு இதில் இந்த மாதிரி வி ஃபார்மேட்லையும் தோண்டணும். நம்மளோட ஸ்பைனல் கார்டை தூண்டிட்டு அதுக்கு அப்புறமா கைக்கு வரணும். ஏன்னா அங்கே தூண்டிட்டாலே பிளட் வந்து இங்கே கைக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கைகளில் உள்ள பிரதான பகுதி வந்து என்னது? மணிப்பந்த வர்மம். அதுக்கு அடுத்து பாலச்சக்கர வர்மம். அதுக்கப்புறம் கை கவளி காலம். அப்புறம் சொர்ண தட்சணை காலம். அடுக்கு வர்மம், எடுக்கு வர்மம், முடுக்கு வர்மம். அதுக்கப்புறமா சிங்கார மணிக்கட்டு வர்மம். எல்லா விரலையும் தோண்டும். அப்புறம் சுண்டோதரி வர்மம். அப்புறம் இந்த கையை வந்து இந்த மாதிரி வளைக்கணும். இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி வளைச்சிக்கணும். தோள்பட்டையிலிருந்து கை வரைக்கும் எந்த ஒரு வளைவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளங்கையில் உள்ளங்கை வெள்ளை வர்மம். அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம சரியாக தூண்டி விட்டுட்டோம் அப்படின்னா கையில் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சியற்ற நிலை உடனே மாறிடும். சரியா? ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நமது அப்பா அம்மா உறவினர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதாரண கைவலி, கால்வலி, முட்டு வலி, இப்படி உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம வீட்டில் இருந்தே இந்த வர்ம தடவல் மூலமா நீங்க பரிபூரணமா குணப்படுத்தலாம். இப்படி உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை வர்ம புள்ளிகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலமா உங்க உடம்புல உள்ள நோய்களை நீங்க பரிபூரணமா குணப்படுத்தலாம். இதைத்தான் அடிப்படை வர்ம தடவல் முறை அப்படின்னு 2 நாள் நேரடி பயிற்சி வகுப்பு நம்முடைய திருமூலர் வைத்தியசாலையில் நடைபெற இருக்கு. இது வர்ற டிசம்பர் மாதம் 20, 21 2 நாள் நேரடி பயிற்சி. அதனால் அன்பர்கள் அனைவரும் கற்றுக்கோங்க. இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல எந்த ஒரு வலியும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஏற்படக்கூடிய வலிக்கு அப்பப்போ போய் மருத்துவரை சந்தித்து உங்கள் பணத்தை விரயப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. அதனால் எல்லாரும் கற்றுக்கிடக்கூடிய அதாவது அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய வலி வேதனைகளை குணப்படுத்தக்கூடிய இந்த அடிப்படை வர்ம தடவல் முறையை எல்லாரும் கற்றுக்கோங்க. உங்களை இந்த நேரடி பயிற்சி வகுப்பிற்கு அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.